இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். இந்த உலகம் உருண்டை இருக்கு இல்லைங்களா, இந்த உருண்டை தலைகீழ சுத்தினாலும் இந்த ஒரு கேட்டகரி பீப்புளுக்கு மட்டும் இப்படி லோன் எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த உலக பொருளாதாரம் இந்த ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு இல்லைங்களா, இதனால அவங்களுடைய மந்த்லி இஎம்ஐ ஏறாது. மந்த்லி அவங்க பெரிய தொகையை கட்டணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆனா இந்த உலகம் இல்லை, சின்னதா லைட்டா உலக பொருளாதார ரீதியில ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டதுன்னா அது நம்ம நாட்டுக்கு அதனுடைய தாக்கம் வந்துச்சு அப்படின்னா அப்ப இவங்களுக்கு இந்த தரப்புல இப்படி லோன் எடுத்தவங்களுக்கு மட்டும் அவங்களுடைய இஎம்ஐ ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒன்று டபுளா ஏறலாம், இல்லை ட்ரிபிளா ஏறலாம், இல்லை ஒரு பங்கு 2 பங்கு இந்த மாதிரி ஏறலாம். ஸோ நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் நான் சொல்ல போறேன். உலக பொருளாதாரத்தை பத்தி நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். பொருளாதாரம்னா நம்ம பெருசா அதை பத்திலாம் பேச போறது கிடையாது. எக்ஸ்பிளனேஷன், அங்க என்ன நடந்துட்டு இருக்கு, ட்ரம்ப் என்ன பண்றாரு, ஸோ ஈரான் என்ன பண்ணிட்டு இருக்கு, அதை பத்திலாம் பேச போறது கிடையாது. நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம் காலையில. அதாவது நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் ஒரு வார்த்தையை சொன்னாரு, யாரும் தங்கம் வாங்காதீங்கன்னு சொன்னாரு. அது ஏன் வாங்கக்கூடாது, எதுக்கு வாங்கக்கூடாது அப்படின்றதுக்கான விளக்கம் சொல்லி போட்டுட்டேன் காலையிலேயே. அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த ஒரு வீடியோ அப்படின்றது. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா, நம்முடைய இஎம்ஐ உயருமா, இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு இல்லைங்க உலகத்துல. இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கிறனால ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் ஓபன் பண்ணாததுனால நமக்கு ஃபியூல் வரல, அதாவது கச்சா எண்ணெய் வரல, சில விஷயங்கள் கேஸ் வரல, இந்த மாதிரிலாம் சொல்றாங்களே, இதனால ஏறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு செகண்ட்ல நான் பெட்ரோல் அடிக்கிறதுக்காக ஒரு 11 மணிக்கு போயிருந்தேன். ஸோ அங்க போகும்பொழுது பெட்ரோலினுடைய விலை எவ்வளவு தெரியுங்களா, ₹3.80 உயர்ந்திருக்கு. இல்ல ₹3.80 இருங்க, நான் இப்பயே செக் பண்ணிடுறேன் நான். ஸோ பெட்ரோலினுடைய விலை ₹3.80 கிடையாது, சென்னை பெட்ரோல் ரேட்டுன்னு போடுறேன் நான். சென்னை வரமாட்டேங்குது. கிளைமேட் சூப்பரா இருக்குங்க. நீங்க சென்னையில் இருக்கீங்களா, உங்க ஊர்ல கிளைமேட் எப்படி இருக்குன்றது கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சென்னை பெட்ரோல் பிரைஸ் டுடே அப்படின்னு இருக்கு. ஆனா நான் பாரத்ல போட்டிருந்தேன், பாரத் பெட்ரோலியம், அதுல தான் அதிகமா பெட்ரோல் போடுவேன். அதுல எவ்வளோனா ₹103.87 என்னமோ பார்த்தேன். பட் இங்க பார்க்கும்போது ₹103.67 இருக்கு. தெரியல. ஓகே, ஒவ்வொரு ஏரியாவுக்கும் அது மாறும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில தான் விலை ஏற்றிருக்காங்களா. சரி, ஓகேங்க. இந்த மாதிரி விலை ஏறிட்டு இருக்குது, இதெல்லாம் பற்றி தெளிவா நாங்க சொல்லியிருப்பேன். நான் அந்த வீடியோ பார்க்கலீங்கன்னா பாத்துருங்க. இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே நிமிஷம், இது வேற ஆடிக்கிட்டே இருக்கு. ஓகே, சாரிங்க, உங்க டைம் வேற வேஸ்ட் பண்றீங்கன்னா. சரி, ஓகே. இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஎம்ஐ. ஏன் உலகமே தலைகீழ திருப்பி போட்டாலும் இவங்களுக்கு மட்டும் ஏன் இஎம்ஐ தொகை உயராது, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சுன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா அவங்க ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட்ல அவங்க லோன் எடுத்திருப்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு பர்சனல் லோனு நீங்க எடுத்திருக்கக்கூடிய 1 லட்சமோ 2 லட்சமோ இல்ல நீங்க ஆப்ல லோன் எடுத்திருக்கீங்களோ, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேக்சிமம் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட்ல தான் போடுவாங்க. இந்த ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட்னா ஏதாவது ஒரு பொருளாதார ரீதியா எதனாச்சும் ஒரு மாற்றம் ஏற்பட்டது, ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை ஏத்திட்டாங்க அல்லது குறைச்சிட்டாங்க அப்படின்னா, ஸோ அதனுடைய தாக்கம் அப்படின்றது இதுல எதுலையுமே வராது. ஏன்னா ஆர்பிஐ ரெப்போ ரேட் ஏத்துறாங்க இறக்குறாங்கன்னா அது பேங்க்கும் செஞ்சு ஆகணும். ஆர்பிஐ ரெப்போ ரேட் ஏத்துனாங்கன்னா ஸோ மக்களுக்கு வட்டி விகிதம் அப்படின்றது ஏற்றிடுவாங்க. அது இதெல்லாம் எப்படிலாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குலாம் வட்டி காசை மாசம் வர்றது அதிகமாக வரும். ஆர்பிஐ ரெப்போ ரேட் குறைச்சிட்டாங்கன்னா அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இந்த அவங்க போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா எப்படில, அதுக்கான வருமானம் அப்படின்றது கம்மியா வரும். ஸோ இதுதான் இந்த மாதிரி தான் பிரிச்சு போடுறாங்க. ஸோ இப்போ நீங்க ஃபிக்ஸடு இன்ட்ரெஸ்ட்ல இருக்கிறீங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா, எனக்கு தெரிஞ்சு பர்சனல் லோனு, இந்த மாதிரி எனக்கு கார் லோனு, என் கோட் 10 லட்ச ரூபா போட்டிருந்தேன், அந்த கார் லோனு 10 லட்ச ரூபா லோனு. ஸோ அந்த கார் லோனே பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூரம் எனக்கு வந்துச்சு. ஸோ அது முழுக்க எனக்கு ஃப்ளோட்டிங், அதாவது ஃபிக்ஸட்ல தான் வந்துச்சு. நான் போய் கேட்டேன், ஃபிக்ஸட்ல தான் சார் இருக்குது, அதெல்லாம் பண்ண முடியாது, எக்ஸ்ட்ராலாம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டாங்க. ஓகே, அந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் இந்த சின்ன லோனு 1 லட்சம் 2 லட்சம் பிரிச்சு எடுக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேக்சிமம் இதெல்லாம் ஃபிக்ஸட்ல தான் கொடுப்பாங்க. அப்படி உங்களுக்கு சந்தேகமா இருக்குன்னா உங்களுடைய நிறுவனங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பட் இப்ப நடக்கிற விஷயங்கள் நான் சொல்றது என்னன்னா, இது வந்தே தீரும் அப்படிலாம் நான் சொல்ல, ஒருவேளை வந்தால் இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றேன். ஸோ மாற்றம் ஏற்பட்டா இதுல வரும். ஏன்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரே இதை பற்றி பேசும்பொழுது, ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டுக்கிட்டீங்க. நான் அடிக்கடி தமிழ் பொக்கிஷம் பார்ப்பான்னு சொல்லலாம் இல்லைங்களா, அதுல போய் பார்க்கும்போது அங்க கமெண்ட் எல்லாம் பார்க்கும்போது நிறைய கேள்வி இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் வீடியோ. சரி, ஓகேங்க. அதாவது இப்போ ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் போட்டிருந்தீங்கன்னா உங்களுடைய வட்டி விகிதம் அப்படின்றது ஏறாது. அதாவது இஎம்ஐ நீங்க ஒரு 5000 கட்டிங்கன்னா 5000 மட்டும்தான் இருக்கும். அதுல ஏறவும் ஏறாது, குறையவும் குறையாது. ஒருவேளை ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை
ஸோ ஏற்றிட்டாங்க அப்படின்னா அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், உங்களுக்கு ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட், இந்த ஹோம் லோனு, பெரிய பெரிய லோன்லாம் எடுத்திருப்பாங்க பார்த்தீங்களா, பிஸ்னஸ் லோனு, பெரிய பெரிய பல்கான ஒரு அமௌண்ட்லாம் எடுத்திருப்பாங்க, அவங்களாம் வந்துட்டு ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்டில் போடுவாங்க. அப்படி ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்டில் போடும் பொழுது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதனுடைய இஎம்ஐ ஒரு 50,000 கட்டிட்டு இருக்காங்கன்னா அந்த 50,000 வந்துட்டு ஒரு 1000 2000 சாரி வந்துட்டு ஒரு 10,000 5000 இல்லை வந்து 5000 6000 இந்த மாதிரி ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அங்கே எவ்வளோ ரெப்போ ரேட் ஏற்றுறாங்களோ அதை பொறுத்து. இப்படிதான் வந்துட்டு நீங்க ஒரு கால்குலேஷன் ரெப்போ ரேட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும். ரெப்போ ரேட் அப்படின்றது ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட், ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது தான். இந்த இடத்துல யாருக்கு சந்தோஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்துட்டு எஃப்டி போட்டிருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் சந்தோஷம். ஆனா இருந்தாலும் இங்க பொருளாதாரம் அப்படின்றது வந்துட்டு அதிகமாகுது, சில விஷயங்கள் அதிகமாகுதுன்னா அப்ப நம்ம எஃப்டியில போட்டு நிறைய வருமானம் வந்தாலும் இங்க அதிகமா வந்துட்டு காசு கொடுத்தா வாங்க போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பாத்தீங்கன்னா இதை வந்து 2200 கொடுத்து வாங்கினா, இப்போ எனக்கு எஃப்டியில் வந்துட்டு எனக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா வருமானம், எனக்கு வந்துட்டு வழக்கமாக ஒரு 5000 வருதுன்னா எனக்கு 6000 இப்போ இந்த தடவை வந்திருக்குது. அப்போ இதனுடைய விலை எவ்வளவு தரமா இருக்கும் வெளியில வந்து பார்க்கும்பொழுது, இதனுடைய விலை வந்துட்டு கிட்டத்தட்ட இப்போ 2200 நான் இதுக்கு முன்னாடி கொடுத்து வாங்கினது, இப்போ இதனுடைய விலை வந்து 3200 இருக்கும். அப்போ 6000 எனக்கு வந்துச்சு இல்லைங்களா, அதுல எக்ஸ்ட்ரா ஒரு 1000 வந்துச்சு, அந்த 1000 இதுல போட்டுருவேன். இதுதான் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டருக்கும் ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். இதை யார் வந்து ஏற்றுவாங்க இறக்குவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆர்பிஐ தான் இதெல்லாமே பண்ணுவாங்க. அப்போது நீங்கள் வந்துட்டு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிருக்கீங்கன்னா ஸோ ஆப்வியஸாக உங்களுக்கு வந்துட்டு இந்த இஎம்ஐலாம் ஏறாது. நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு இருங்க. யார் என்ன சொன்னாலும் இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டுட்டு போயிட்டே இருங்க. இல்லை நீங்கள் வந்து ஃப்ளோட்டிங்கில் போட்டிருக்கீங்கன்னா இந்த ஃப்ளோட்டிங்கில் வந்துட்டு போட்டவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும். இந்த பெரிய பெரிய ஹோம் லோன்லாம் எடுக்க போறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் மேபி தெரியாம இருக்கலாம், இந்த கிராமத்துல வீடெல்லாம் வாங்கிட்டு தெரியாம இருக்கலாம். மேபி கண்டிப்பா நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்ல போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் போட்ட எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்லாம் போயிட்டு இருக்குது, இந்த மாதிரி நமக்கு வந்து ஏற்றம் இறக்கம் அப்படின்றது வந்து நடக்கலாம் அப்படின்றது தெரிஞ்சுதான் அவங்க போட்டிருப்பாங்க. ஸோ இது ரெண்டு தாங்க. இது உங்களுக்கு கிளியராக கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன், கிளியர் விஷன் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட்னா நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்க, என்ஜாய் பண்ணிட்டு இருங்க. ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு தான் விலையேறும். சும்மா எல்லாத்துக்குலாம் வந்துட்டு விலை வந்துட்டு இவனுக்கு போடு, இந்த லோன் எடுத்து எல்லாத்துக்குமே போடு அப்படின்ற மாதிரி போட்டுற மாட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ இந்த மாதிரி வந்துட்டு ரெப்போ ரேட் ஏற்றுறாங்க, இந்த மாதிரி உலகளவில் சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது அதனுடைய வந்துட்டு தாக்கம் நம்ம ஊருக்கும் நம்ம நாட்டுக்கும் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அப்ப என்ன ஆகும்னா வட்டி விகிதம் மேபி அதிகமாகலாம். இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு 18% 20% வட்டிக்கு லோன் வாங்கியிருந்தீங்கன்னா அது அப்படியே வந்துட்டு 25 ஆகலாம். இது மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கப்புறம் நீங்க கம்பேர் பண்ணிக்கோங்க. அதிகமா என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த சூழ்நிலை மேபி இது கண்டினியூ ஆகாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பட் ஆனாலும் என்ன சொல்றாங்கன்னா ஒரு சிலர்லாம் வந்துட்டு, ஏன்னா தமிழ் பாகிஸ்தான் நான் பார்க்கல, அவர் என்ன சொல்றாங்கன்னா ஒரு நாள் இது 2 நாள்ல வந்துட்டு அங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஆர்மோஸ் திறந்துட்டாலும் இது சரியாகிறதுக்கு ஒரு 2 மாசம் அப்படின்றது எடுத்துக்கொண்டாங்க. அது வரைக்கும் தேவையில்லாத பொருட்களை வாங்காம, தங்க நகை வாங்காம, இந்த மாதிரி வந்துட்டு எது அத்தியாவசிய தேவையோ அதை வாங்கி வந்துட்டு அன்றாட லைஃப் ரன் பண்ணுங்க. லிக்விட் கேஷ் அப்படின்றத கையில வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒரு சில ஃபினான்ஷியல் அட்வைசர். ஸோ இவங்கெல்லாம் வல்லுநர் எல்லாமே. ஸோ இது வந்துட்டு ஃபினான்ஷியல் அட்வைஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க. நான் ஃபினான்ஷியல் அட்வைஸரும் கிடையாது. ஸோ இந்த வீடியோ முழுக்க எனக்கு இந்த ஃபீல்டில் அனுபவம் இருக்கு. ஸோ எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த வீடியோவை நான் உருவாக்கி உங்களுக்காக கொடுத்தேன். ஸோ ரொம்ப நன்றி இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு. கண்டிப்பாக பயங்கரமானவங்களா இதை பற்றி தெரிஞ்சவங்களாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பண்ணிடுங்க. ஏதாவது விட்டு இருந்துச்சுன்னா அறியா பையன் தெரியாமல் விட்டுட்டு இருப்பேன், கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தராக நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அப்படி இல்லைன்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. தேங்க்ஸ் டு வாட்சிங்.